ஸோ மேட்ச் பிட்வீன் எஃப்சிசி நீலகிரி வர்சஸ் சிஆர் கார்மெண்ட்ஸ் திருப்பூர். ஸோ அந்த டீமில் போன வருஷம் போலவே இந்த வருஷம் சிவகங்கை. ஸோ சிவகங்கையோட நிறையா பிளேயர்ஸ் விளாட்றாங்கன்னு சொல்லலாம். மரமுகத்தோட நிறையா பிளேயர்ஸ் ஆடுறாங்க இங்கே. இந்த மேட்ச்சு 8 ஓவர். முதல் 2 ஓவர் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஓனி பேட்ஸ்மேன் சைக்கிளில் இருக்க போகிறது இத்ரிஸ், நான் சைக்கிளில் தனசேகர். மேட்சுக்கான முதல் ஓவர் ஃபைசல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தை ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டரும் நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா யாஸ் இங்கே ஸ்டார்ட் வித் விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். முதல் பந்திலே விக்கெட்டு, இத்ரிஸோட விக்கெட் இழக்கிறாரு. பேட்ஸ்மேன் பாண்டி. டிஃபென்ஸ் மைண்ட் செட், டாட் பால். தேர்ட் ஒன் ரட்டி ஆடப்பட்டாரு. கீப்பர் கைவசமாக மாதிரி இருக்கு. அகைன் டாட். ஃபோர்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர். இப்போ தான் லாங் ஆஃபில் ஃபீல்டர் எடுத்து வச்சாங்க. அங்கேயும் கேட்சுங்க. இங்கே விக்கெட் இது வரைக்கும் எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம 2 டாட் 2 விக்கெட்னு 4 பந்தில் கலக்கியிருக்காரு ஃபைசலிங்க. 2 down பேட்ஸ்மேன் ஷேக். அகைன் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டருக்கு முன்னாடியே குத்திருக்கு. அந்த எண்ணில் ரன்னிங் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட கடைசி ஒரு பந்து 4வது பேட்ஸ்மேனுக்கு போட்டிருக்கான்னு சொல்லலாம். 4 பேட்ஸ்மேனுக்கும் நோ மோர் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு. எந்த மிஸ்டேக் இல்லாமல் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முதல் ஓவரை. ஒரே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டாவதோட முதல் பந்து குயிக்கராக வந்திருக்காருன்னு சொல்லலாம். இங்கே சுகைப் ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் ஒன் விகேந்திர சம்லா சார் உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட பந்து, அதை தெளிவாக ஆடி இருக்காரு. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் பண்ண பார்த்தாரு. இந்த முறை டைமிங் கொடுக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்கராக போட்டிருக்காரு. உடம்புல தான் போட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆட பார்த்துருக்காரு. டர்மனில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். தனசேகர் கரெக்டாக ஸ்டாருங்க இங்கே. ஸோ சைக்கிங்லேயே ரொம்ப நேரமானார். செகண்ட் வரும்போது தேவையான ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரியோட பவர் பிளே முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 ரன் அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் ஜெனிஸ் வந்திருக்காரு. ரட்டி ஆட பார்த்தாரு. டர்மனில் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி நேருக்கு நேர் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டரே வைக்கலைங்க சைட்டில். ஸோ கவர்ஸில் ஒரு ஃபீல்டர், மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டர் தான் இருந்தாங்க. மிடானில் உள்ளே வச்சுருந்தாங்க. அதை பார்த்து தெளிவாடி இருக்காரு. 1 more பவுண்ட்ரிங்க தனா பேட்டில் இருந்து ஃபுல்லாக மறுகினார். ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தாரு. ஆனாலும் தெளிவாக தான் போட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹீட், ஆனால் பேட்டில் படல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். ஒன் பால் ஃப்ரீ ஹிட் பால். சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் கரெக்டாக ஆக்கிங்லேருந்து நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ரெண்டாவது நேம் மாற்றிட்டாங்க. 1 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ரன் அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். மற்ற 2 ஓவரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவரில் அவங்களுக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். மேட்சுக்கான 4th ஓவர் ஃபசல் வந்திருக்காரு. பட பார்த்தாரு. ஆனால் அங்கே ஃபீல்டு கையிலேயே லேண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டு. ஸ்டார்ட் வித் விக்கெட். இங்கே முதல் பந்திலேயே 1 more விக்கெட்டை இழக்கிறாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். எக்ஸ்டர்னி பேட்ஸ்மேன் ரதீஷ் ஒரு இன்சைட் அவுட் சூப்பராக ஆனாருங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். அலட்சியமான ஒரு பவுண்ட்ரின்னு சொல்லலாம். அல்டிக்காமல் அடிச்சிருக்காரு ரதீஷிங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா நல்லா ஸ்டஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் டாட். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் போடலாம். 1 more டாட் பால் டு எண்ட் ஓவர். 4வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்ச மேலே 25 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் சுனேஷ் வந்திருக்காரு. ஒரு ஸ்லோயர் இந்த பார்த்தார ஒரு ஃபீல்டரை தாண்டி போயிருக்குங்க. கண்டிப்பாக இன்னொரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். பந்தோட வேகம் குறைவாக இருந்துச்சு, அந்த ஃபீல்டரோட வேகம் அதிகமாக இருந்துச்சு. 2 ரன். செகண்ட் ஒன் சுவிட்ச் வாட் ஷாட்டிங்க. தெளிவானாருங்க சுவிட்ச். ஒரு 6 போயிருக்கு ஷேக் பேட்டில் இருந்து. சூப்பரான 6.
ஃப்ரீ பால் உடம்புல போட்டிருக்கு. லெக் பைஸ் நோ ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் சுவிட்ச் ஹிட். பேட்டில் தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாலுக்கு வர முடியலங்க. ஒரு ஃபீல்டர் தாண்டி போக இன்னொரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாங்க. 2 ரன். சுவிட்ச் ஹிட் திரும்ப பார்த்தாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். கட் பண்ணியிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா? சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப். குயிக்கரான த்ரோ. சிங்கிள். நேருக்கு நேர் லாங் ஆஃபில் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். 2வது ரன் கொடுன்னு அங்கே ஃபாஸ்ட்டாக விட்டாருங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். வச்சுக்கணும் 6வது ஓவர். செகண்ட் ஒன். வைடு. நெக்ஸ்ட் ஒன். சூப்பரான டெலிவரிங்க. குயிக்கராக போட்டிருக்காருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட். பேக் டு பேக் 3வது டாட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். பாலோட நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கு. விக்கெட் இழக்கிறாங்க. சேக்கோட விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் இங்கே பழனி வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். விக்கெட்டா? எஸ், முதல் பந்திலே இங்கே பழனியோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் இங்கே மாதேஷ். முதல் பந்தே அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் ஒரு ஸ்டாருங்க. இங்கே ஹாட்ரி விக்கெட் எடுக்கிறாருன்னு சொல்லலாம். இங்கே பவுலர் சூப்பர் ஓவர். இதோட ஓவரையும் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் 3 டாட்டு, அடுத்த 3 விக்கெட்டுன்னு 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 7வது ஓவர். ஜினிஸ். சான்ஸ் பார் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஆள் இல்லாத திசையில் தெளிவாக அடிச்சிருக்காரு. 1 more பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். பாயிண்டில் கட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா இன்னொரு ஃபீல்டரையும் கரெக்டாக வச்சுருக்காங்க. அவரும் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஓடி இருக்காங்க. 3வது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன். ஆல்பர்ட் ஸ்ட்ரைக்கில் ஹைட்டு போயிருக்கு. விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் வெள்ள வினோத். கப்பில் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இது சிங்கிள் மட்டும் தான் விடான்னு நினைக்கிறேன். ஃபீல்டரும் பாஸ் ஆகிருந்திருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நோ பால் அப்படிங்கிற பட்சத்தில் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அது காரணமாக கேட்சுக்கே வரவில்லை. நின்று தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. சிங்கிள். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 50 ரன் அடிச்சிருக்காங்க. அசிங்ஸோட லாஸ்ட் ஓவர். முதல் பந்தே கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தார் ஃபீல்டரும். 2 ரன்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன். டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். வைடு. ஓடிட்டாங்க இங்கே. நிற்க வச்சு மாறினாங்க. த்ரோவை பிடிச்சி அடிக்க முடியல. ஒரு சிங்கிள் பைஸில் எதிர்த்து போயிருக்குன்னு சொல்லலாம். கவர்ஸில் அங்கே அகைன் ஃபீல்டரால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயும் 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாலும் 2 ரன். சூப்பரான டெலிவரி. டாட் பால். கவர்ஸில் போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா 2வது ரன் ஜாலியாகவே ஓட்டார் அங்கே வெள்ள வினோத். 2ஓட இன்னிங்ஸ் எண்ட் ஆயிருக்கு. 59 அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். நீலகிரி எஃப்சிசி 60 டார்கெட். ஸோ 60 டார்கெட் ஃபார் எஃப்சிசி கிங்ஸ். அப்படிங்கிறப்ப ஓடியன்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சீக்கு. நான் ஸ்ட்ரைக்கில் அணில் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே ஒயிட் கார்ட். ஸோ 60 டார்கெட் எஃப்சிசி கிங்ஸ் அப்படிங்கிறப்ப ஓடியன்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சீக்கு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் அணி வந்திருக்காரு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே வெள்ள வினோத் வந்திருக்காருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன். முதல் வந்தே விலைக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துறாங்க. ஒயிட் பால். போன பால் ஒரு ரைடு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகுமா? கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஸோ பவர் பிளே அதன் காரணமாக ஃபீல்டர் போனாங்க. ஸோ கேட்சை பிடிக்க முடியல. ட்ரா பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது யூஸ் பண்ணி குயிக்காக 1-2 கம்ஃபர்டபுளாக ஓடி வந்தாங்க. ஸோ சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன் மட்டும்.
செகண்ட் ஒன். இந்த மாதிரி மேல வந்திருக்காரு, எதிர்த்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒன் மோர் கிளாசிக் ஷாட்னே சொல்லலாம். இங்க மிட் விக்கெட்ல மிகப்பெரிய ஆது சூப்பரா அடிச்சிருக்காருங்க. முதல் ஆறா பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்க சீக்கு. முதல் 2 பாலுக்கு இங்க 9 ரன் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரெவனிங்கன்னா 4 பால் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இங்க. தேர்ட் ஒன். இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஸோ பவுலர் கை போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாரு, அதை தாண்டிடுச்சு. மாதேஷ் அங்கே நல்லா ஸ்டாப், குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும் இங்க. சிங்கிள். ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி சுவிட்ச் காலில் தாங்க பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக எடுத்து எறிய மாட்டாங்க. லெக் பை நோ ரன் டாட் பால் மாதிரி இருவீங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு காலில் பட்டு போல்டில் பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விக்கெட் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இங்கே முதல் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. இங்கே அணியோட விக்கெட் எந்த ரன்னும் பதிவு பண்ணாமல் பறி போகுதுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே குரூஸோ வந்திருக்காரு. ரெவனிங்கன்னா 2 பால் இருக்கு. 5th ஒன். அக்ராஸ்ல இன்னும் ஆஃப் சைடில் கட் பண்ண பார்த்தாருங்க. ஸோ லென்த் அண்ட் லைனில் போட்டு முதல் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வெள்ள வினோத். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். ரைட் ஆஃப் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. போட்டேக்கங்க இங்கே பேக்கப் ஃபீல்டர் இருந்து தெளிவாக கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ குரூஸோ அவரோட விக்கெட் இங்கே ஏர்லியாவே பறி போகுதுன்னே சொல்லலாம். ஸோ முதல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணையில 2 விட்டுருந்தாலும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சிக்கனமான ஒரு ஓவராகவும் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே வெள்ள வினோத். ஸோ முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 10 ரன் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே FCC கிங்ஸ். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட இங்கே ஷேக் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஸோ லோ கேப்டா தரையோட தரையா வந்துச்சுன்னு சொல்லலாம். முதல் பால் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாலோட பேட்டை வேமா எடுத்துருக்காரு இங்கே பேட்ஸ்மேன். அதன் காரணமாக இங்கே முதல் பாலே டாட் பாலா மாறி இருக்கு. செகண்ட் ஒன். இந்த முறை வர விட்டு உடம்புல தான் வாங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பிகின் தி ஸ்டம்ப்ல நல்ல ஸ்டாப்பாக இருக்கும். லெக் பை நோ ரன் டாட் பாலா மாறிடும். ஸோ கண்டிப்பாக முதல் 2 பாலையும் டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ஷேக். தேர்ட் ஒன். இந்த முறை வேகத்தை அழுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஒன் மோர் டாட் பால் இங்க. ஸோ முதல் 3 பாலையும் டாட் பாலா போட்டு கண்டினியூஸா டாட் பாலா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஷேக். எனக்கு 3 பால் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபோர்த் ஒன். இந்த முறை வர விட்டு கட் பண்ணியிருக்காருங்க. ஸோ கையில தான் போயிருக்கு. வெள்ள வினோத் இங்கே நல்ல ஸ்டாப். ஸோ டாட் பாலா மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸா டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். 5th ஒன். இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு. டாப் பச் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். கேட்ச பிடிக்கிறான் பார்த்தா சூப்பர் டேக் நீங்க பேக்கப் ஃபீல்டர் அந்த கேட்சையும் பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ முதல் 4 பாலையும் டாட் பாலா போட்டு 5வது பால் விக்கெட்டும் மாத்தி கொடுத்துருக்காரு இங்கே ஷேக். சிக்கனமான ஓவர்னே சொல்லலாம். இன்னைக்கு 1 பால் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே குமரன் வந்திருக்காரு. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். சூப்பர் பவுலிங் இங்க. பாலை வேமா எடுத்தாரு. கவர்ஸுக்கு ட்ரை பண்ணாரு. டாட் பாலா மாறிடுச்சு. ஸோ மெயின்டைன் ஓவரா போட்டு ஒரு விக்கெட்டையும் பதிவு பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ஷேக். சூப்பர் ஓவர் இங்க. ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 2 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 10 ரன் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே FCC கிங்ஸ். ஸோ மேட்சுக்கான 3rd ஓவர் போட இங்கே வெள்ள வினோத் வந்திருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கான 2வது ஒரு 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பால் ஷார்ட் பிச் பால் சென்சிபிளா கட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் பாயிண்ட்ல. ஸோ கண்டிப்பா வேமா போய் ஸ்டாப் பண்ணி எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளா டபுளா மாத்துவாங்களாம் பார்த்தா சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க இங்க. செகண்ட் ஒன். இந்த மாதிரியும் வர விட்டு அதே மாதிரி கட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல்டு கையிலே போயிடும். கண்டிப்பா ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 சிங்கிள் இங்க. தேர்ட் ஒன். வர விட்டு கட் பண்ண பார்த்தா இருக்கு. 1 மோர் டாட் பால் இங்க சொல்லலாம். ஃபோர்த் ஒன். சென்சிபிளா ப்ளே பண்ணிருக்காங்க. பவுலர் தலைக்கு மேல கண்டிப்பா இங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். எடுத்து ஏரிக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும் இங்க. ஸோ ரிமைனிங்ல 2 பால் இருக்கு. 5th ஒன். சூப்பர் பவுலிங் இங்க. குத்த விட்டு லோ கேப்டாவே போட்டாருன்னு சொல்லலாம். 1 மோர் டாட் பால் இங்க. தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். இதையும் டாட்டுக்கு போட்டாருங்க. ஸோ கண்டினியூஸா 3 பாலே டாட் பால் போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்க வெள்ள வினோத். ஸோ போட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ செகண்ட் ஓவர் வந்து சிக்கனமான ஒரு ஓவரா போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்க வெள்ள வினோத். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இங்க. ஸோ 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 13 ரன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க FCC கிங்ஸ். மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்க குகன் வந்திருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் ஒன் ஏமாந்துட்டாருன்னே சொல்லலாம். முதல் பாலே டாட் பாலா மாறி இருக்கு இங்க குகன் கையில இருந்து. செகண்ட் ஒன். இந்த முறை இறக்கிருக்காரு. டாப் பச் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கும். சூப்பர் டேக் நீங்க. முதல் பால் டாட் 2வது பால் விக்கெட் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இங்க குகன். ஸோ அடுத்த விக்கெட் எழுந்து போறாங்கன்னே சொல்லலாம் இங்க FCC கிங்ஸ். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்க ஃபாசில் வந்திருக்காரு. குகனோட 3rd ஒன். இந்த முறை இறக்கிருக்காருன்னே சொல்லலாம். சென்சிபிளா ப்ளே பண்ணிட்டாரு. ஃபீல்டர் கையில குயிக்கா எடுத்து அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். ஓவர் த்ரோவா மாதிரி இருந்துச்சிங்க. ஸோ கண்டிப்பா எடுத்து எரியதுக்குள்ள சிங்கிளா டபுளாவும் மாத்திடுவாங்க. டபுள். 4th ஒன். சுத்துங்க. லோ கேப்டா காலுக்குள்ளே புகுந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். 1 மோர் டாட் பால் இங்க குகன் கையில இருந்து. ஸோ ரிமைனிங்னா 2 பால் இருக்கு. 5th ஒன். இந்த முறை பெரிய ஷாட்டுங்க.
போட்ட வேகத்துக்கு எடுத்து அடிச்சாருன்னு சொல்லலாம். கண்டிப்பா தாண்டி போகும்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமா. ஸோ ஹைட் மேன் இங்கே மாதேஷ் அவரோட ஹைட்டை வச்சு ஸ்டாப் பண்ணி போட்டாரு. சிங்கிளா டபுளா மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். இங்க நல்ல சேவிங்க. ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு. இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா சூப்பர் டேக்கன் இங்க மாதேஷ். நல்ல டேக்கன்னே சொல்லலாம். லைன்ல இருந்து ஓடி வந்து கேட்ச பிடிச்சாங்க. ஸோ அடுத்த விக்கெட் எழுந்து போறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் மட்டுமே 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்க குகன். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 4 ஓவருக்கு 17 ரன் அடிச்சு 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க எஃப்சிசி கிங்ஸ். ஸோ நேருக்கு 4 ஓவருக்கு அதாவது 24 பாலுக்கு 43 ரன் அடிக்கணும். ஸோ பாப்பா மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க. மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்க ஷேக் வந்திருக்காரு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் பவுலிங் இங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் வந்து மெய்டன் ஓவரா போட்டு கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவர் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாப்பா எப்படி போடுறாருன்னு. செகண்ட் ஒன் குத்துனது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். 1 மோர் டாட் பால் இங்க முதல் 2 பாலே டாட் பால போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்க ஷேக். தேர்ட் ஒன் பேட்ல மீட்டா இருக்கு. தரையா குயிக்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இங்க மாதேஷ் வேமா வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பா எடுத்து எதிர்க்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும். சிங்கிள். ஃபோர்த் ஒன் வர விட்டு கட் பண்ணிட்டாருங்க கரெக்டா. ஸோ கண்டிப்பா ஃபீல்டு கையிலேயே போயிடும். குகன் இங்க நல்ல ஸ்டாப் குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும். பேக் டு பேக் 2 சிங்கிள் இங்க. 2 பால் இருக்கு. 5th ஒன் இதுவும் தரையா போயிருக்குன்னு சொல்லலாம் மாதேஷ் கையை நோக்கி. ஸோ கண்டிப்பா எடுத்து எதுக்குள்ள சிங்கிளுக்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும். சிங்கிள். ஸோ கண்டினியூஸா 3 சிங்கிள் அடித்திருக்காங்க இங்க. 5th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சான்ஸ் ஃபார் டாப் எட்ஜ் கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கர் இங்க இத்ரி சூப்பரா கேட்ச் புடிச்சாங்கன்னே சொல்லலாம். ஸோ போட்டு கொடுத்த 2 ஓவர்லயுமே 4 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்க ஷேக். சூப்பர் ஓவர் இங்க சூப்பர் பவுலிங்னே சொல்லலாம் இங்க அவங்க டீம் கண்டு. 5 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 5 ஓவருக்கு 20 ரன் அடிச்சு 6 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க எஃப்சிசி கிங்ஸ். ஸோ 5 ஓவருமே சிக்கனமான ஒரு ஓவரா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க சிஆர் கார்மெண்ட்ஸ் பவுலர்ஸ். ஸோ மேட்சுக்கான 7வது ஓவர் போட இங்க பழனி வந்திருக்காரு. ஸோ ரிமைனிங் இருக்க 18 பாலுக்கு இன்னும் 40 அடிக்கணும். 18 பாலுக்கு 40 அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க எஃப்சிசி கிங்ஸ். அது அடுத்தா வின் பண்ணுவாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ணியிருக்காருங்க கரெக்டா பாயிண்ட்ல. ஸோ கண்டிப்பா குயிக்கா ஓடிட்டு இருக்காங்க. எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு சொல்லலாம் இங்க சிங்கிள். 6th ஒரு செகண்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல போட்டாரு. சென்சிபிளா திருப்பிட்டாருன்னே சொல்லலாம் இங்க. ஸோ கரெக்டா உருண்டு போயிட்டு இருக்கு லெஃப்ட் சைட்ல. கண்டிப்பா எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு சொல்லலாம். சிங்கிள டபுளாவும் மாத்திட்டாங்க. தேர்ட் ஒன் நேருக்கு நேரா எதிர்த்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டரையும் தாண்டிடுச்சு. ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே ஒயிட்டு. ஸோ கண்டிப்பாக எடுத்து இதுக்குள்ள சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க. கண்டினியூஸாக 2 டபுள் எடுத்துவாங்கன்னு சொல்லலாம் இங்கே. 3 பால் இருக்கு. 4th ஒன் இந்த மாதிரி ஸ்டெம்ப்ல போட்டு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ பேட்ஸ்மேன் ராக்கு பவுலர் ஷாக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி போட்டிருக்காரு ஒரு பாலை. எஃப்சிசி கிங்ஸ் அடுத்த விக்கெட் இருந்து வெளில போறாங்கன்னு சொல்லலாம். இதோட 7 விக்கெட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 பால் இருக்கு. இங்கே கிருஷ்ணா வந்திருக்காரு. 5th ஒன் ஸ்டெம் லைன்ல கொண்டு வந்தாரு. காலில் தான் போட்டிருக்கு லெக் வைஸ். ஸ்லோ ரன் டாட் பால் மாதிரி சொல்லலாம் இங்க. முதல் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பழனி. 6th ஒரு லாஸ்ட் ஒன் பால் இந்த மாதிரி எதிர்த்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகி வெளில போகுமான்னு பார்த்தா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சுன்னு சொல்லலாம் இங்க பவுண்டரி. ஸோ இந்த லாஸ்ட்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன் இங்க. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. ஸோ 6 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 6 ஓவருக்கு 7 விக்கெட் லாஸ் பண்ணி 29 ரன் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க எஃப்சிசி கிங்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு அதாவது 12 பாலுக்கு இன்னும் 31 ரன் அடிக்கணும். 31 ரன் அடிச்சா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் எஃப்சிசி கிங்ஸ். அது அடுத்த வின் பண்ணுவாங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். ஸோ மேட்சுக்கான 7வது ஓவர் போட இங்கே ஆல்ஃபர்ட் வந்திருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே விலகி வந்திருக்கு. ஒயிட் பால் போன பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் ஸ்டெம் லைன்ல வந்தாரு. ஏந்தி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஃபீல்டு கையில் போயிடும். 2 பவுன்ஸ்ல இங்கே வெளில வினோத் நல்ல ஸ்டாப்பிங்க. எடுத்து எதுக்குள்ள சிங்கிளா டபுளா மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி டாப் அச் ஆயிருக்கு. தெளிவான மீட் இல்ல. ஸோ அங்கே ஃபீல்டரும் இல்ல. கண்டிப்பா குயிக்கா இங்க பழனி வந்து எடுக்கிறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி வெளில வினோத் வந்து எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். குயிக்கான டபுளாவும் மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன் பேக் டு பேக் 2 ரன். 3 பால் இருக்கு. 4th ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா இங்க ஃபீல்டர் பழனி இருக்காரு. கண்டிப்பா எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள டபுளா மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான ஒரு அப்பீலா இருந்திருக்கும். பேக் டு பேக் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு திருப்ப பார்த்தாருங்க. இந்த மாதிரி டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்க 1 பவுன்ஸ் வார்னிங். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கட் பண்ணிட்டாங்க ஆஃப் சைடில். ஃபீல்டரையும் தாண்டிடுச்சு. பவுண்டரிக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரியும் போயிருச்சு இங்கே நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க காலை போட்டு. நல்லா சேவ் இங்கே எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான சிங்கிள் டபுளாகவும் மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன். 7th ஒரு லாஸ்ட் ஒன் பால் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிக்க பார்த்தாரு. பிகெண்ட் ஸ்டெம்ல சான்ஸ் ஃபார் 1 2 நல்ல சேவ் இங்கே எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கான சிங்கிளாக டபுளாக மாற்றிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ டபுள் 2 எண்டி ஓவர்னே சொல்லலாம். இதோட 7 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க.
கடைசி 6க்கு 20. 7 ஓவருமே ஒரு மாதிரி டாமினேட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த பக்கமும் நல்லா போட்டாங்க, இந்த பக்கமும் நல்லா போட்டிருக்காங்க பவுலிங்கில். ஸோ கடைசி 6க்கு 20 எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். குகன் ஸோ லாஸ்ட் இயர் மணிவேல் டிராஃபியில் பெஸ்ட் பவுலருக்கான அவார்டு வாங்கின பிளேயர். அவரோட ஓவரில் முதல் பாலே மிட் ஆஃப் கிளியர் பண்ணி லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே மாதேஷ் இருக்கும்போது பவுண்டரிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். எக்கச்சக்க ஸ்டாப்பு இந்த மேட்ச்லேயே ஃபுல்லாக பண்ணார். இந்த பாலும் போட்டார். முதல் பந்தே ஒரு சிங்கிள். 5 பாலுக்கு 19. செகண்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க. ஒரு இன்சைட் விட்டு ஆனால் பாயிண்டில் ஃபீல்டர் இருக்கார் அங்கே வெளில, அதனால் அங்கே பவுண்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். 4க்கு 18. 4 பாலுக்கு 3 6 அடிக்கணும். ஸ்லோயர் கரெக்டான இடத்துல போட்டார், தூக்கி போட்டார் தைரியமானு சொல்லலாம். இங்கே மேட்ச் பாலை டாட். 4th ஒன் சான்ஸ் ஃபார் 3 பாலுக்கு 3 6 அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அடிச்சாரா இந்த பால் 6 ஸ்டாருதா. எஸ் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் 2க்கு 18. லீகல் டெலிவரி எனாஃபாக தான் இருக்கும். தரையில் தான் ஆடி இருக்காங்க. ஷேக் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஒய்டு. லாஸ்ட் ஒன் போன பால் ஒய்டு. பைஸில் ஒரு சிங்கிள் ஒன்னாங்க. ஸோ அடுத்த பால் டாட் அப்படின்னு ஓவரை முடிச்சிருக்காங்க. இங்கே வாட் அ கம்பேக்கு எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பக்கம் பவுலிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அதே மாதிரி அதை விட இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிஆர் கார்மெண்ட்ஸ்